ओम कांचीवासाय विद्महे शांतारूपाय धीमहि तन्नो चंद्रशेखरेन्द्र प्रचोदयात्। पूज्याय राघवेन्द्राय सत्यधर्मरताय च भजतां कल्पवृक्षाय नमतां कामधेनवे। அஸ்ட்ரோ வாஸ்து ரவி பரத்வாஜ் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் என் இனிய அன்பு வணக்கம். நான் உங்கள் ஜோதிட ரத்னா வாஸ்து ஆச்சாரியா ரவி பரத்வாஜ். 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதம் சிம்ம ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்க போகிறது? நம்ம சேனலை வரைக்கும் பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு கேட்டுக்கிறேன். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். தொழிலில் சில மாற்றங்கள், தொழில் செய்யும் இடத்திலிருந்து சில இடமாறுதல்கள், செய்யக்கூடிய தொழிலில் டெக்னாலஜி வைஸ் மாறுதல்கள், இப்படி தொழில் ஏதோ ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை காணப்படுகின்றது. அது உங்கள் வளர்ச்சிக்கு உண்டான ஒரு மாற்றம் அப்படின்னே சொல்லலாம். 5ஆம் இடத்து அதிபதி, உங்கள் ராசிக்கு 5ஆம் இடம் சொல்லக்கூடிய தனுசு ராசிக்கு அதிபதி குரு பகவான் 12ஆம் இடத்திற்கு வரப்போகிறார். மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுத்துறவங்க புத்திர பாக்கியத்திற்காக மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுத்துன்றவங்களுக்கு புத்திர பாக்கியம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை காணப்படுகின்றது. எதிர்பாராத தனவரவு, அதாவது நீங்கள் அது சொத்துலாம் கோர்ட் கேஸில் இருக்குது, அது எனக்கு சாதகமாக எப்போ தீர்ப்பு வரும்னே தெரிய மாட்டேங்குது, எனக்கு சாதகமாக தீர்ப்பு வந்தால் எனக்கு 1 கோடி ரூபாய் எனக்கு சொத்து வர வேண்டிய பாக்கி இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு புலம்பல் எல்லாருக்குமே சொத்துக்கள் கைக்கு சேரக்கூடிய வாய்ப்பு காணப்படுகின்றது. ராசியிலேயே கேத்து பகவான், ஆன்மீகத்தில் ஈடுபாடு ஏற்படக்கூடிய காலமாகவும் இந்த மாதம் உங்களுக்கு காணப்படுகின்றது. புராதன கோவில்களுக்கு சென்று வருதல், திடீர் திட்டமிடாத வெளியூர் பயணம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு காணப்படுகின்றது. கடல் கடந்து போகக்கூடிய வாய்ப்பும் ஒரு சிலருக்கு காணப்படுகின்றது. அரப் கண்ட்ரிஸ், குறிப்பாக அரப் கண்ட்ரிஸ்க்கு போகக்கூடிய வேலை வாய்ப்பு விஷயமாக அரப் கண்ட்ரிஸுக்கு போகக்கூடிய வாய்ப்பும் காணப்படுகின்றது. ராசிநாதன் 10ஆம் இடத்துல இருக்கிறதுனாலையும், ராசியிலே கேத்து 7ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனாலையும் தொழில் விஷயமாக அடிக்கடி வெளியூர் பிரயாணம், வெளிநாடு பிரயாணம் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு காணப்படுகின்றது. 6ஆம் அதிபதி 8ல், 7ஆம் அதிபதியும் 8ல். கேர்லெஸ்ஸாக, அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கடன் புண் தீ இந்த 3இல் எதையுமே மிச்சம் வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் நோய் விஷயத்தில் என்ன பண்ணுறீங்கன்னா ட்ரீட்மெண்ட் எடுக்காமல் விட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த கொஞ்சம் வளர்ந்து ஸ்பெஷலிஸ்ட்டை கவனிக்கிற மாதிரி, சாதாரண டாக்டர்கிட்ட போய் பார்க்க வேண்டிய, சாதாரண எம்பிபிஎஸ் டாக்டர்கிட்ட போய் பார்க்க வேண்டியதை அந்த ஸ்பெஷலிஸ்ட்டை போய் பார்க்க வேண்டிய காலநிலை உங்களுக்கு காணப்படுகின்றது. அதில் உடம்பு விஷயத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிறது நல்லதுங்க. குறிப்பாக கால் சம்மந்தப்பட்ட தொந்தரவு, கால் எலும்பு, கால் நரம்பு, அப்படி இல்லைன்னா கழுத்து வலி, தோள்பட்ட வலி, இந்த மாதிரி அமைப்பு காணப்படுகின்றது. ஸோ உங்கள் உடல்நலத்தில் கவனம் எடுத்துக்கிறது நல்லதுங்க. அதே போல் உங்கள் மருமகன் யாராக இருந்தாலும் அவங்களுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய உதவி தேவைப்படும் ஒரு நிலையும் காணப்படுகின்றது, சூழ்நிலை காணப்படுகின்றது. அதனால் அந்த விஷயத்துலையும் நீங்கள் அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறது உங்களுடைய பொறுப்புன்னு உணர்ந்துட்டு நீங்கள் பண்ணுங்கள். நிச்சயம் உங்களுக்கு சப்போர்ட் தேவைப்படும். 2ஆம் அதிபதி புதன் 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால பணவரவு அமோகமாக இருக்கும். குடும்பத்தில் அமைதி, ஒற்றுமை எல்லாமே இருக்கும். பிள்ளைகள் வழியே இருந்து வந்த சில மனக்கசப்புகள் நீங்கும். அவர்களுடைய படிப்புக்கு, அவர்களுடைய வெளிநாட்டு பயணத்திற்கு உங்களுடைய ஆதரவு இருக்கக்கூடிய வாய்ப்பு காணப்படுகின்றது. உங்களுடைய மன மகிழ்ச்சி தரும் ஒரு விஷயமாகவும் அது இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. என் லைஃப்பில் எங்கள் அப்பாவும் ஃபாரினுக்கு போகலை, நானும் ஃபாரினுக்கு போகலை, என் பையன் போகிறான், அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம், என் பொண்ணு போகிறா, அது வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, அதுக்கு நல்ல ஃப்யூச்சர், பிரைட் ஃப்யூச்சர் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உங்களுக்கு காணப்படுகின்றது. ஒரு சிலர் போட்டித் தேர்வுகளில் சற்று கஷ்டமான சூழ்நிலை எதிர்கொள்ள வேண்டிய நிலை, வெற்றி பெறும் சூழ்நிலை இருந்தாலும் ஆனால் அது சில சந்தேகமாகவே இருக்கும். இந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணுவேனா, இந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணுவேனா, எனக்கே சந்தேகமாக இருக்குது, நான் எப்படி இருக்கேன்னே தெரில அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே ஒரு சில சந்தேகங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பு காணப்படுது. ஸோ போட்டித் தேர்வில் வெற்றி, ஆனால் கடின உழைப்பு, அதில் சந்தேகம் எல்லாமே இருக்கக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு காணப்படுகின்றது. அதே போல் அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து போடும்போது கேர்ஃபுல்லாக இருங்க. அது ஹோம் லோனாக இருந்தாலும் சரி, இல்லை ஃப்ரெண்ட்ஸுக்கு கடன் ஜாமீனுக்கு கையெழுத்து போடுறதா இருந்தாலும் சரி, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. குடும்ப வரைக்கும் அவாய்ட் பண்ண பாருங்கள். அதே போல் பார்த்திங்கன்னா நீங்கள் கலைத்துறையில் இருக்கிறவங்க, சினி ஃபீல்டு இருக்கிறவங்க ஏற்றம் தரும் ஒரு காலமாக காணப்படுகின்றது அப்படின்னே சொல்லலாங்க. முக்கியமாக கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ், லெதர் இண்டஸ்ட்ரீஸில் இருக்கிறவங்களுக்கு ஏற்றம் தரும் ஒரு மாதமாக காணப்படுகின்றது. இந்த மாதம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பார்த்திங்கன்னா சூரிய நமஸ்காரம் பண்ணுறதும், சூரிய பகவான் வழிபாடு நவகிரகங்களில் சூரிய பகவான் வழிபாடு பண்ணுறதும் மிகுந்த ஏற்றம் தரும் ஒரு மாதமாக காணப்படுகின்றது. இந்த மாதிரி நீங்கள் செய்ய வேண்டிய தானம் அப்படின்னா கோதுமை தானம் பண்ணுறது உங்களுக்கு எதிர்கால பலனுக்காக சிறந்த தானமாக காணப்படுகின்றது. நன்றி, வணக்கம்.